ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் வறுவல் எப்படி செய்யறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் மீன் வந்து 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா சுத்தமா கழுவி உப்பு போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு கலக்கி அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவுச்சி வாடை அடிக்காது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு, அப்புறமேட்டுக்கு வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, கொஞ்சமா சோம்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்டியா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணிருக்கேன். அந்த மசாலாவை வந்து நம்ம இப்ப மீன்ல வந்து நல்லா தடவி வச்சு ஊற வச்சிடலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டீங்கன்னா அந்த மசாலா எல்லாமே மீன்ல போய் இறங்கும், நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் இருந்தா லெமன் கொஞ்சம் புழிஞ்சிக்கங்க. இப்ப என்கிட்ட லெமன் இல்லை, நான் புளியில உப்பு போட்டுக்கிட்டேன். உப்பு இருக்கான்னு நல்லா டேஸ்ட் பண்ணி பாத்துங்க. இப்ப 10-15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இங்க பாருங்க, மசாலா எல்லாம் நல்லா அதுல ஒட்டி, நம்ம கையில கூட அந்த மசாலா ஒட்டாது, அந்த அளவுக்கு அதுல ஊறி நல்லா ஒட்டிக்கும். எதுவுமே நீங்க வந்து மசாலா வந்து நல்லா ஊறினால்தான் அது வந்து டேஸ்டியா இருக்கும். இப்ப நான் வந்து ஒவ்வொருத்தங்க கடாயில போட்டு எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நான் அது மாதிரி செய்யல. நான் தோசை தவால தான் எண்ணெய் விட்டு அது மேல கொஞ்சம் ஒரு 2-3 மீன் போட்டு அந்த மாதிரி தான் நான் பொரிக்க போறேன். நீங்களும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொரிச்சுக்குங்க. நான் இப்ப வந்து இதுல போட்டுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்க அதுல கருவேப்பிலை போட்டு பொரிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு கூட நீங்க பொரிக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். 2-3 டைம் கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டி விடுங்க. வாட்டி போடும் போது கொஞ்சம் ஹை லெவல்ல வைங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வேக விடுங்க. அப்பதான் உள்ள நல்லா வந்து வெந்திருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரியா இருக்கும், அந்த ஸ்மெல் வரும். இப்ப மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஒரு பவுல்ல மாத்திட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட்ல செய்யுங்க. கடையில விற்கிற மசாலாவும் வாங்காதீங்க. வீட்லயே நீங்க மசாலா செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். என்னோட சேனலை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பா செஞ்சிருங்க. பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் காய்.